தினம் சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி தினம் கொடுத்துட்டு வந்தார். இவருடைய பெருமையை அகிலத்துக்கு உணர்த்துறதுக்கு இறைவனை விருப்பம் கொண்டார். அதனால அவருக்கு வறுமையை கொடுத்துட்டார். ஆனால் அந்த வறுமையிலும் செம்மையா இருந்தார். இருக்கிறத அடியார்களுக்கு கொடுத்தார். ஒரு நாள் பார்த்தா இப்ப நம்ம புயல் அடிச்சா 2-3 நாளைக்கு நான் ஸ்டாப்பா மழை வர்ற மாதிரி அடைமலை 2-3 நாளா மழை, வீட்டை விட்டே வெளியே போக முடியல. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. திடீர்னு அந்த மழை பெய்யறது, அதுவும் 2-3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நள்ளிரவுல ஒருத்தர் வந்து கதவை தட்டுறார். இவர் திறந்து பார்த்தா நல்ல விபூதி வச்சுட்டு இருக்கார், ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கார். பார்த்த உடனே ஐயா அடியார் பக்தர் வந்திருக்கார். அவர் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார். அவர் உள்ள வந்தோன்னு என்ன சொல்றாரு, நடுராத்திரி 12 மணி பசிக்குதுங்கிறாரு. இவனே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, வெளியே போக முடியல. 12 மணிக்கு பசிக்குதுன்னா எங்க போய் எண்ணத்தை கொடுக்க முடியும்? இவர் யோசிச்சு பார்க்கிறார், அடியார் வந்துட்டார், இவருடைய கைங்கரையுமே அடியார்களுக்கு உணவு கொடுக்கறது தான். இந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு நினைக்கிறார். வீட்டுல ஒண்ணும் இல்லை. உடனே அவர் மனைவி என்ன சொல்றார், அதான் இங்க கருத்தோறு மித்த காதல் வாழ்க்கை. கணவன் என்ன நினைக்கிறானோ அவனுடைய தொண்டுக்கு உதவியா இருக்கணும். அவதான் உண்மையான மனைவி. அப்படி இருந்தா தான் எல்லா வாழ்க்கையும் சிறக்கும். அது தொண்டுல மட்டும் கிடையாது, வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் எல்லாத்துலயும் இதே தத்துவத்தை தான் நம்ம அப்ளை பண்ணணும். உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு காலையில தானே நீங்க வயல்ல போய் அந்த நெல்லெல்லாம் விதைச்சிட்டு வந்தீங்க. இப்ப மழை பெய்ஞ்சதுனால என்ன இருக்கும், காலையில விதைச்சதுனால அதெல்லாம் மிதந்துட்டு இருக்கும். ஒரு மூங்கில் கூடை எடுத்துட்டு போய் அதை என்ன பண்ணுங்க, அறுக்கிட்டு வாங்க, நான் உடனே குத்தி சாதம் பண்ணிடுறேங்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா நம்ம அந்த அடியாருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு கடவுள் நம்மளை ஆட்படுத்திட்டானேன்னு வருத்தப்படும் பொழுது அந்த அம்மையார் ஒரு வழி சொல்றாங்க. நான் இந்த காலத்துல என்ன சொல்லுவோம், வீட்டுல எல்லாம் இருந்தா கூட ஏன் இன்னைக்கு நீ ரசம் வைக்கலன்னா பெருங்காயம் இல்லைம்பாங்க. பெருங்காயம் இல்லைன்னு சாப்பிட்டு ரசம் வைக்கணும், வேற எதாவது போட்டல. எல்லாம் இருந்தும் செய்ய மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுதான் இந்த நாயன்மார் சொல்லக்கூடிய அந்த வரலாறு வந்து சொல்லுது. உடனே இவரும் இந்த நெல்லை அரைச்சிட்டு வர, அதுக்குள்ள அந்த அம்மா பண்றாங்க, சாதம் செஞ்சிடலாம், தொட்டு சாப்பிடறதுக்கு காய்கறி வேணுமே, கவலைப்படலை. வீட்டுக்கு பின்னாடி போனாங்க, கீரைகள்லாம் வளர்ந்துருந்தது, அதை கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப நெல் வந்தாச்சு, நமக்கு டிஷ்ஷும் ரெடி. ஆனா அதை சமைக்கிறதுக்கு இப்ப கேஸ் அடுப்பு கிடையாது, அடுப்பு விறகு இருக்கான மலையில நனைஞ்சு போச்சு. என்னடா பண்றதுங்கிறார். ஒன்னும் கவலைப்படல. அந்த காலத்துக்கு ஓட்டு வீடு இல்லையா, மூங்கில் போட்டு மூங்கில் மேலதான் ஓட்ட வச்சிருப்பாங்க. உடனே என்ன பண்ணாரு, நேரா வெளியே போனார், 2 மூங்கில உடச்சிட்டு வந்தாரு, கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சாராங்கிறது நம்ம கேள்வி கேட்க கூடாது. நம்ம மனசுல ஒரு செயலை செய்ய வேண்டும்னு நினைச்சோம்னா இறைவன் அதற்கு உண்டான வழியை நமக்கு காண்பிப்பான். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம நோக்கி அவன் 10 அடி வருவான்.